அம்மா என்ன பண்றீங்க? புடவை எடுத்து வந்து ஜாக்கெட்டுக்கு தைக்க கொடுத்தல. அம்மா அது இப்பதான் மட்டும் தச்சு கொடுத்தாங்க. அதான் எப்படி இருக்காது சார் இதை அடிக்க வச்சு. என்னம்மா இவ்வளோ புடவை? அப்பப்போ இன்னும் ஒரு டைம் ஒரு 5 புடவை எடுத்துனா அது வந்து அப்புறம் 2-3 பேர் மார்க்கெட் கொடுத்தா சாயம் போயிடுச்சு கலரு நல்லா இருக்க மாட்டேங்குது. எதுவும் சரி அப்பப்போ கொண்டு போயிட்டு இந்த கோயிலுக்கு வர போகிறேன்ல இப்போ. அம்மா கோயிலுக்கு போகிறதுக்கு அதிக கொண்டு போயிட்டதுனால என்ன கொடுத்தா மாற்றி அவங்க கட்டிக்குவாங்க. அது அந்த பெருசாக ரொம்ப ரேட் அதிகமாகல எடுத்துன்னு வச்சுக்க சரியா கட்டே மாட்டேங்கிறாங்க. அது வெயிட்டாக இருக்குது அவங்களுக்கு கட்டே தேவையா சொன்னாங்க. இதுமாரி சிம்பிளாக தான் நல்லா இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது இந்த கலர் நல்லா இருக்குது. இதெல்லாம் புது டிசைன் வச்சான் நல்லா இருக்கு. ஆனால் இந்த அக்கா தான் செம்மையாக தைக்குது. அந்த புடவை வந்து 750, இது வந்து 860 சொல்லி 800 கொடுத்தான். அந்த பஞ்சு மிட்டாய் கலர் வந்து 900 ரூபாய் சொல்லி 650 கொடுத்தான். இருக்கிறதுல இதுதான் மச்சான் 1800. ஏய் என்னடா பண்ற? என்ன எல்லாம் கலக்கி போறானுடா. நான் மூஞ்சா நான் பார்க்கறேன் பார்க்கட்டுமே உன்னோட இது என்னன்னு யார நம்பாடு சொன்ன இல்ல மச்சான். நானு அப்பப்ப சொல்லுவேன் என்னன்னு இந்த மாதிரி ஏஸ் மாமா இந்த மாதிரி படம் வாங்கிக்கிறாரு 1000 ரூபாய் படம் வாங்கிறாரு 5000 படம் வாங்கிறான்னு சொல்லுவான். சரி அவன் அந்த மாதிரி வாங்குவான் அப்படின்ற மாதிரி பாப்பாங்க. சொன்னது இல்ல அப்படி பாத்துக்கிறாங்க. அதான் நீ இப்ப எல்லாம் பாக்கணும்ல நீ படம் வாங்கி உண்மையா பொய்யான்னு சொல்லி பாக்கணும்ல. அதுக்கு நீ என்னதான் பண்ண போற? வீடியோ எடுத்து பேஸ்புக்ல போட்டு சிச்சி வேணாடா. எல்லாம் கலாய்ப்பாங்க. அப்புறம் எத்தனை பேர் பாப்பாங்க எல்லாம் கலாய்ப்பாங்க மச்சான். சும்மா அப்படியே விட்டுரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படி இருக்கு கலர்லாம் நல்லா இருக்கு. இதுதான் நீ அலைஞ்சு எடுத்துட்டு சொன்னேன் ஊர்ல இருந்து. சரி அதுதான் சரி எடுத்துட்டு வந்தா இது மாதிரி தச்சு எடுத்துன்னு போயிட்டா முடிஞ்சிரு. இப்போ நம்ம சின்னமணி மாமா நான் வீடு குடி போகிறதுக்கு போகணும். அப்போ அழகாக இதை கட்டிட்டு போகலாம்ல. ஆமாம் இதெல்லாம் இது புது டிசைனியா இது இப்போ வந்த மாடல். இந்த ஜாக்கெட் இது ப்ளவுஸ் எல்லாமே எம்ப்ராய்டிங் வருது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒருத்தங்க சோஃபா சேர் அக்கா வீட்டு போய் எடுத்துன்னு வந்து வச்சான். செம்மையாக எடுத்து வச்சான். யாரெல்லாம் கூட்டு போயிருப்பாரு. என் அக்கா இப்போ ஜவுளி கடையே வச்சிருந்துச்சுடா. அதுக்கு கடையில் 2 புடவை அப்படியே பக்கத்தில் கடையிலையும் நல்லா டிசைனாக சொல்லி விட்டுச்சுடா. நல்லா போடலாம். சரி நீ அது வீடியோலாம் போடாத, நீ ஃபேஸ்புக்கெலாம் போடாத. என்ன அவன் வாங்கி டே பையா இதான் நீ அதுமாரி இருக்காத மச்சான். இதுமாரி படம்லாம் அப்பப்போ எடுத்து கொடுக்குது. ஒரு சர்ப்ரைஸ் பண்ணு. மற்ற பசங்க மாரி இருக்காது. எடுத்து கொடுத்துருவான். சரி நல்லா இருக்கா பாரு. எதிராக உங்களுக்கு எதிர்த்துல இது பெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது வந்து மாமா. இந்த படம் பெஸ்ட்டாக இருக்குது. வந்து இந்த படம் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த 3 படம் பிடிச்சிது எனக்கு. இது அது 3 படம் பிடிச்சிது. 3 படம் தான் பிடிச்சிது. 2 படம் பிடிக்கலையா? 2 படம் வந்து இது பிடிக்கல. இதான் மாசா இருக்குது. நீ அது மாசா தான் இருக்குது. 4 எனக்கு பிடிக்கல. இது 3மே ரொம்ப ரொம்ப பிடிச்சிது எனக்கு. ஓகே இப்போ கிட்டத்தட்ட 5000 முடியுதா? இது ஃபுல்லாகவே 3800 ரூபா மச்சான். இந்த தையல் கூலி மட்டுமே 1400 ஆகிட்டாங்க மச்சான். நான் எம்ப்ராய்டிங் வாங்கிட்டு வச்சு இது லைனிங் வாங்கிட்டு வரல. லைனிங் அவங்களே போட்டு தச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு அது மேட்சே தெரியல. அவங்களே லைனிங் வச்சு அந்தந்த கலருக்கு அவங்களே லைனிங் கலர் சூஸ் பண்ணி அவங்களே தச்சு கொடுத்தாங்க. அந்த லைனிங்லாம் சேர்த்து இந்த தையல் கூலி மட்டும் தப்பு மச்சான் 1400 ரூபா மச்சான். காட்டுங்க நம்ப மாட்டாங்க. பில்லு காட்டுங்க. பில்லு காட்டினா தான் நம்புவாங்க. எதே பண்ண போறேன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஃபேஸ்புக்கில் என்ன போடுற அசிங்கமா எல்லாம் பார்ப்பாங்களா? ஐயோ என்னடா ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் போட்டு விடுவோம். டேய் என்ன பண்ணுறது? சரி எல்லாம் படம் இருந்துச்சா? சரி ஓகே சரி கட் பண்ணுறாடி. சரி விடு கட்டாத விடு. அப்போ அம்மா கூட நீ வாங்கி வச்சுக்கிற மற்றவங்களாம் வெறுப்பது யோசனை பண்ணுறியா இல்லை வீட்டுக்கு பண்ணுறியா? ஏன்டா நான் வீட்டுக்கு தானே எடுத்து போகிறேன். நான் மற்றவங்கன்னா அதுக்கு நான் வெறுப்பேற்ற போனேன். நீ அதை லைக் இச்சு இது ஃபேஸ்புக்கில் போனால் தான் வெறுப்பேறும். அவங்க வீட்டில் எல்லாம் லேடிஸ்லாம் பார்த்துட்டு அவங்களாம் இந்த மாதிரி படிக்கிறேன்னு சொல்லி அவங்கவுன்னு பிடிச்சி காட்டுவாங்க. இதுமாரி நீ பண்ணுறது ஒரு சாதனையும் இதே மாதிரி என்ன சாதனை இது? இதே மாதிரி நான் விளாக் எடுத்து யூடியூப்ல போட்டு வருவோம். எல்லாம் பார்க்கட்டும் நீ இப்படியா.
கட் பண்ணுறேன் மச்சான், நீ யூடியூப்லாம் போடாத நீ. சரி மாமா, ஒரே ஹக்கு. குட் லக். இதே மாதிரி நானும் வாங்கி கொடுத்த மாதிரி கடவுள் வேண்டிக்கிறேன். ஒரே ஒரு பாய் மட்டும் சொல்லு. பாய். பாய் பாய்.